அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டின் உரிமைகள் காக்கப்பட வேண்டும், மேலும் அரசின் திட்டங்கள் தொடர்ந்து மக்களுக்கு சென்ற வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் காணொலியின் மூலம் தமிழ்நாட்டின் உரிமைகள் காக்கப்பட வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரையாற்றியிருக்கிறார். இது தொடர்பான மேலும் தகவல்களை எமது செய்தியாளர் ஜெபர்சன் வழங்க கேட்போம். ஜெபர்சன், விரிவான தகவல்கள். திமுகவின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் காணொலி வாயிலாக இன்று காலை நடைபெற்றது. இது தொடர்பாக தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் தனது ட்விட்டர் பக்கத்துல என்ன பேசப்பட்டது என்பது தொடர்பாக விளக்கி ட்விட்டர் பதிவு ஒன்றை இட்டிருக்கிறார். அதில் தமிழ்நாட்டின் உரிமைகள் காக்கப்படவும், தமிழ்நாடு திராவிட மாடல் அரசின் திட்டங்கள் தொடர்ந்து மக்களுக்கு சென்று சேரவும், மக்கள் ஓரணியில் தமிழ்நாடு என அறிவாலயத்தில் இணைந்திட சொல்லாற்றல் செயலாற்றல் மிக்க செயல் வீரர்களான மாவட்ட கழக செயலாளர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், தொகுதி பொறுப்பாளர்கள் பங்கேற்ற 3 மணி நேரத்திற்கு மேலான ஆக்கப்பூர்வ ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பல்வேறு விஷயங்கள் விவாதிக்கப்பட்டதாகவும், அத்தோடு 2020-26 தேர்தல் பரப்புரையை இப்போதே தொடங்கும் விதமாக மக்களை சந்திக்க புறப்படும் கழக தோழர்களின் ஒவ்வொரு நகர்வும் வெற்றி பெற தலைமை தொண்டராக வாழ்த்துகிறேன் என்று தெரிவித்திருக்கிறார். இன்று நடைபெற்ற கூட்டத்தில் பல்வேறு விஷயங்கள் விவாதிக்கப்பட்டதாக நமக்கு தகவல் கிடைத்திருந்தது. குறிப்பாக கூட்டத்தில் மண்டல பொறுப்பாளர்கள், செயலாளர்கள் சிலர் பேசும்போது அடுத்தது திமுக ஆட்சி வரப்போகிறது என்பது போன்ற தோரணையில் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். இதையெல்லாம் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த தமிழக முதலமைச்சர் அடுத்ததாக ஒரு பூத்திற்கு சுமார் 30% புதிய வாக்காளர்களையாவது சேர்க்க வேண்டும் என்று அவர்களுக்கு கனிவான உத்தரவுகளை பிறப்பித்திருந்தார். நீங்கள் வாக்காளர்களை சேர்க்க போகும்போது தமிழ்நாடு அரசின், திமுக அரசின் திட்டங்களை மக்கள் மத்தியில் எடுத்துரைத்து கனிவாக நீங்கள் அவர்களை உறுப்பினர்களாக சேர்க்க வேண்டும். இது தற்போது 2026 தேர்தலுக்கான தேர்தல் பணி என்பது போன்று நீங்கள் செயலாற்ற வேண்டும். உங்கள் ஒவ்வொருவருடைய பணியும் தலைமையால் கண்காணிக்கப்படும். ஆகவே ஒவ்வொருவரும் ஆத்மார்த்தமாக உங்களுடைய உறுப்பினர் சேர்க்கை மட்டுமல்ல, அடுத்த கட்ட தலைமையினுடைய உத்தரவுகளை நீங்கள் மதிக்க வேண்டும் என்றும் தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் அவருடைய தொண்டர்களுக்கும் மாவட்ட நிர்வாகிகளுக்கும் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். நன்றி ஜெபர்சன், விரிவான தகவல். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.